Hi, hello, welcome to Maths Module 11th CBSE Mathematics Chapter 9 Straight Lines பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 9.1 முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் 9.2ல ஃபஸ்ட்டு 5 sums பார்க்கலாம். Write the equation for the x-axis and y-axis. ஸோ ரொம்பவே ஈஸி. Write the equations for x-axis and y-axis. ஸோ நீங்கள் எல்லா பாயிண்ட்டுமே x-axisல மார்க் பண்ணிங்கன்னா அது என்ன equationாக இருக்கும், y-axisல மார்க் பண்ணிங்கன்னா அது என்ன equationாக இருக்கும். The y coordinate of every point and the x-axis is 0. எல்லாமே நீங்கள் எக்ஸில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக y 0 தான் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாமே yல மார்க் பண்ணிட்டீங்கன்னா x 0 தான் முடியும். ஸோ the equation for x-axis y equal to 0, y-axis x equal to 0. So question number 2. Find the equation of the line which passes through the point with the slope. ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துட்டா அதுக்கான ஃபார்முலா வச்சு நம்ம போட்ட வேண்டியதான். ஸோ அதுக்கான ஃபார்முலா y minus y naught equal to m into x minus x naught or y minus y1 equal to m into x minus x1. ஸோ நம்மளோட இஷ்டம் தான் அது. x1 y1 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இங்கே y1 x1 வரும். ஸோ ஸ்லோப் இருந்தால் m 1/2, பாயிண்ட் -4,3. ஸோ இது x நாட், இது என்னது y நாட் as per the formula. இது x நாட், இது y நாட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y minus 3 equal to 1/2, x மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into y minus 3 equal to x plus 4. 2y minus 6 உள்ள 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. எப்போவுமே எக்ஸுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 2y minus 2 ஆகிடும். minus 6 இந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ளஸ் 6 ஆகிடும். 6 plus 4 10. அவ்வளோதான். 3. Find the equation of the line which passes through with the slope m. Origin வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸ்லோப் m. So we know that the equation of the line passes through the point of the slope is. So equation என்னது? y minus 0. Origin வழியா தான் பாஸ் ஆகுது இல்லையா? 0,0. அப்போ y minus 0 equal to m into x minus 0. இப்போ ஆன்சர் என்னது? y equal to m. Find the equation of the line which passes through and is inclined with the axis at an angle of 75 degree கொடுத்துருக்காங்க. ஸோ 75 degree. ஸோ இப்போ ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா m equal to tan theta ஃபார்முலா. tan 75. 75க்கு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? m equal to tan theta. tan 75க்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது 0, 30, 45, 60, 90. ஸோ இதை எப்படி பிரித்து எழுதலாம்னு யோசிப்போம். ஸோ நீங்கள் எப்படி எழுதலாம்? tan 45 plus 13 எழுதலாம். ஸோ இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா tan a plus tan b. tan a plus tan b by 1 minus tan a tan b. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ tan a tan 45 plus tan b tan 30 by 1 minus tan 45 tan 30. ஸோ 45க்கும் 30க்கும் நமக்கு தெரியும். tan 45 1, tan 30 என்னது 1/√3. ஸோ 1 plus 1/√3 by 1 minus tan 45 என்னது 1, tan 30 என்னது 1/√3. ஸோ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா √3 plus 1/√3. இது √3 minus 1 into 1/√3 என்னது 1/√3 தான். √3 minus 1/√3. இந்த √3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ √3 plus 1/√3 minus 1. ஸோ இப்போ நமக்கு ஸ்லோப் கிடச்சிச்சு, பாயிண்ட் தெரியும். இப்போ ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y minus y naught equal to m into x minus x naught. பாயிண்ட் தெரியும், ஸ்லோப்பு தெரியும். ஸோ அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus 2√3 equal to இது ஸ்லோப். √3 plus 1/√3 minus 1 x minus 2. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதால் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ y into √3 minus 1 minus √3 into √3 minus 1. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x into √3 plus 1 minus 2 into √3 plus 1. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ √3x தான் நமக்கு எப்போ வேணும். √3x √3 plus 1 மைனஸ், ஸோ இந்த √3லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது? 2√3 plus 2 minus 6 plus 2√3. ஸோ √3 plus 1x minus √3 minus 1y equal to 2√3 plus 2√3 என்ன ஆகிடும்? 4√3 minus 4. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் ஆகிருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒய்யை நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். எக்ஸ் இங்கே இருக்குது, இந்த ஒய்யை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்.
இதை வந்து நம்ம இங்கே கொண்டு போயிட்டோம். 2 √3 √3 - 1 2 √3 + 1 இருக்கு. ஸோ 2 √3 × √3 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். 2 × 3 என்ன ஆகிடும்? 6 ஆகிடும். -6. ஸோ -2 √3 -1 ஆகிடும் +√3 ஆகிடும். இங்கே ஒரு ஸ்கிப் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை நிதானமாக போட்டு பாருங்கள். இது -2 √3 -2. ஓகேவா? ஸோ இது இந்த பக்கம் வந்துடுது, இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ √3 + 1x -√3 - 1 y = 4 காமனாக எடுத்துட்டீங்கன்னா √3 - 1. ஸோ அவ்வளோதான் அந்த சம். இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா புரியுதான்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இது அப்படியே வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. உள்ள இதால் மல்டிப்ளை பண்ணிங்க. -2 √3 × √3 என்ன ஆகிடும்? √3 × √3 என்ன ஆகிடும்? 3 × 2 6 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அவ்வளோதான். அதே மாதிரி இதை -2 √3 -2 ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். Find the equation of the line which intersects the x-axis at a distance of 3 units to the left origin with the slope -2 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போது line with the slope makes x-intercept d. Then the equation of the line is given as distance கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஃபார்முலா y = m × x - d. ஸ்லோப் தெரியும். So intersecting at the distance 3 units to the left of the origin. ஓகேவா? லெஃப்ட் சைடு, ரைட் சைடுனா ப்ளஸ், லெஃப்ட் சைடுனா அது மைனஸ் வரும். அப்போ -3. ஸ்லோப் கொடுத்துட்டாங்க -2. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y = m - 2 x - d அது -3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். மைனஸால் -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -2x - 6. ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2x + y + 6 = 0. ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்பவே ஈஸி. தேங்க்யூ.